இந்த படத்தை வந்து பிருத்திவிராஜ் சாரோட திருஷ்யம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? இந்த படத்துல என்ன கதைன்னு பாத்துருவோமா? அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பேங்க் ராபரி நடக்குது. அந்த பேங்க் ராபரி ஒரு 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அங்க ஒரு வேலையை நம்ம பிருத்திவிராஜ் போயிருக்காரு. நம்ம பிருத்திவிராஜ ஹாஸ்டேஜா புடிச்சிட்டு வந்து அவங்க கொள்ளையடிச்சிட்டு இவரை ரோட்ல விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அடுத்த சீனே இந்த கொள்ளையடிச்சாங்க பாத்தீங்கன்னா 3 பேரு அதே ரோட்ல ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறாங்க. ஆனா போலீஸ் என்ன நினைக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கொள்ளையடிச்சாங்கல 3 பேரு, அவர் வந்து நம்ம பிருத்திவிராஜோட கூட்டாளி, இவரும் சேர்ந்துதான் அந்த பேங்க்ல இருந்து ஒரு 17 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டாரு அப்படின்னு ஊரும் நினைக்குது, போலீஸும் நினைக்குது. அந்த பணத்தை இவர் தான் வச்சிருக்காருன்னு சொல்லி இவரை பல இடங்கள்ல அட்டாக் பண்ணி அந்த பணத்தை புடுங்கலான்னு சொல்லி பொதுமக்களும் சரி, போலீஸ்ல நம்ம வினய் இருக்காப்ல அவரும் சரி, நம்ம அசோகன் சொல்லி ஒரு வயசான கேரக்டர்ல ஒருத்தர் வருவாரு, அவரும் சரி, எல்லா பேருமே நினைக்கிறாங்க கடைசியில் இந்த பணம் என்ன ஆச்சு, எங்கதான் போச்சு, தான் மேல விழுந்த பழிய வந்து பிருத்திவிராஜ் போக்குனாரா, மக்கள் இப்படி நினைக்கிறாங்களே, இதனால குடும்பத்துல பல பிரச்சனை இருக்கு, தான் மனைவிக்கும் பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் தீர்த்து வச்சாருங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல சேட்டன்ஸோட கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே. படம் ஸ்டார்டிங்ல அந்த ஹெய்ஸ்ட் சீனா இருக்கட்டும், லாஸ்ட்ல கிளைமேக்ஸா இருக்கட்டும், உண்மையிலே அடிப்பொலி அடாரம் ஆயிட்டு உண்டுங்க. அந்த மாதிரி உண்மையிலே சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே. இன்டர்வல் பிளாக்லாம் உண்மையிலே எதிர்பார்க்காததுதான். நார்மலா சில பேர் எதிர்பார்த்திருப்பாங்க, ஆனா ஒரு டீசென்டான ஒரு இன்டர்வல் பிளாக் தான். இந்த படத்துல இன்னொரு பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மனைவியா நடிச்ச பார்வதி திருவோத்து. ஏன்னா இவங்க ஆல்ரெடி புருஷன் முன்னாடிக்குள்ளேயே வந்து டைவர்ஸ் பிரச்சனை போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில வந்து இந்த பிரச்சனை, இதனால பல இடங்கள்ல நம்ம பிருத்திவிராஜ் அடிப்பாங்க, கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பணத்தை புடுங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் தாண்டி மனுஷன் கடைசியில அடிச்சு நொறுக்கிட்டு வருவாரு பாருங்க, உண்மையிலே வேற லெவலுங்க. இந்த படத்துல கேஸ்ட் வைஸும் உண்மையிலே நல்லா தான் பண்ணிருக்காங்க. இந்த அசோகன் கேரக்டர் உண்மையிலே சூப்பரான ஒரு கேரக்டர். அதே மாதிரி வினய் ஃபார்ட் அவரு வேற லெவல்ல பண்ணிருப்பாருங்க. இந்த படத்தை இவர்கிட்ட எப்படி தந்திரமா ஆட்டிய போறதுங்கிறத சூப்பரா பண்ணிருப்பாப்ல. மொத்தத்துல இந்த படம் எப்படா இருக்கு அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா தியேட்டர்ல போய் இந்த படத்தை ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான்.